சி இதுக்குதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதே இல்ல நானு. போனாவே ஒரே தொல்லையா இருக்கு. நீங்க அழகா இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, எந்த காலேஜ் படிக்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லவே என்னால முடியல. அது மட்டும் கிடையாது, போன வாரம் தெரியும்ல அந்த மாரியம்மன் கோயில கொளுத்துறவங்க ஒரு மஞ்சள் கலர் டப்பா எடுத்துட்டு போனேனே, அப்ப சிக்னலுக்கு ஒதுங்கி ஒரு காலேஜ்ல நின்னுட்டேன். எதுக்கு பிச்சை எடுக்கவா? ஏய், அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன கூட்டிட்டு போயிட்டு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சீட் வாங்க வந்தீங்க, உங்களுக்கு பிஎஸ்சி வேணுமா இன்ஜினியரிங் வேணுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்ல, அங்க இருந்து ஒரு மேம்ல என்ன இங்க வாமான்னு கூப்பிட்டு உனக்கு 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் என்னமா பிரச்சனை, டைரக்டா காலேஜுக்கு வந்துட்டேன்னு கேக்குறாங்க. 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் நான் வளரவே இல்ல போல. மூளையும் வளரல. ஏய் இங்க வாடா, இனிமேல் நம்ம என்ன பண்றோம், இங்க பாரு, நீ எனக்கு பெரிய தம்பி சரியா? இரு, யாராவது வெளியே கேட்டாங்கன்னா இங்க பாரு, என்னை அக்கான்னு சொல்லணும். இவன் வந்து என் சின்ன தம்பி சரியா? இங்க வா. அப்ப நான் யாரு? நீ வந்து எங்க வீட்டுல இருக்கிற ஒரு வயசான மாமா. எங்க தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தனால 16 வயசு பருவம் அங்கேயே என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. வெளியே யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டோரி சொல்ற சரியா? இங்க பாரு, அக்கான்னு சொல்லு. சரி ஓகே. ஏ சின்ன தம்பி அக்கான்னு சொல்லு. சரி இந்தா உங்க அப்பாட்ட போ. ஏய் வாடா. ஏ நில்லுங்க, நீங்களா எங்க போயிட்டு இருக்கீங்க? இதோ பிள்ளைங்களுக்கு அக்கா எல்லாம் கிடைச்சிச்சு இல்ல, அதான் அம்மாவை தேடி போயிட்டு இருக்கான். சீக்கிரம் போறா.